TipsLavanya யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பீஸா எப்படி சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிலோ எலும்பில்லாத சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பீஸ் பெருசாக இருக்குது. இது குட்டியாக கட் பண்ணால் தான் நம்ம பீஸாவில் போட முடியும். நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க சிக்கனை ஒரு பவுலில் போட்டுடலாம். நான் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடுறேன் கலருக்காக. நீங்கள் உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லாட்டி நார்மல் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் எல்லா பக்கமும். நெக்ஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிரட்டி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து வறுத்துடலாம். சிக்கனை அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். சிக்கன்லேயே தண்ணி விடுன்றதுனால நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் முடியை போட்டு மூடி வேக வச்சிடலாம். பாருங்கள், சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி வற்றுற வர அப்பப்போ கிளறி விட்டு வேக விட்டுருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். சிக்கன் வேகிற கேப்பில் நம்ம பீஸாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம பிரீத்தி சோடாக் மிக்ஸி ஜாரில் மாவு தயார் பண்ணிடலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நம்ம இந்த மாவில் ஈஸ்ட் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். அதனால் தயிர் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் தயிரை இந்த மாவோடையே சேர்த்து ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமா இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு வந்துடலாம். பீஸாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாவை தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பீஸா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் வற்றி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வைக்கிறப்ப சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம பீஸா செய்யும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா ரெடி பண்ணுறதுக்காக நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவை தூவி விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா தேய்ச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பீஸா வேணுமோ அந்த சைஸ்க்கு தேய்ச்சிக்கோங்க. மாவை தேய்ச்சாச்சு. நான் இந்த சைஸில் பீஸா ரெடி பண்ண போகிறேன், அதனால் இந்த சைஸில் தேய்ச்சி வச்சுருக்கேன். பீஸா செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி சிக்கனும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பீஸா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் பீஸா இந்த பேனில் தான் பண்ண போகிறேன். இந்த பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இன்னும் உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா பட்டர் இருந்தால் கூட பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நெய் விட்டுருக்கேன். நெய் போட்டுட்டு இதை சுற்றி நல்லா அப்ளை பண்ணி விட போகிறேன். ஒரு லேயர் மாதிரி கொடுக்க போகிறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே தான் நம்ம தேய்ச்சிருக்க மாவை வைக்க போகிறோம், பீஸா மாவை. இது என்ன ஆகுன்னா, பீஸா வேகிறப்ப பார்த்திங்கன்னா அடியில் ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் மாதிரி வரும். அது சாப்பிட்றப்பயே பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லேயர் அப்ளை பண்ணுறோம்.
இந்த பேனில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு எல்லா ஓரத்துலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் அங்கங்கே ஓட்டை போட்டுருங்க. நம்ம சமைக்கிறப்ப மாவு மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஓட்டை போட்டோம்னா மேலே எலும்பி வராமல் இருக்கும். நான் வந்து சாஸ் கடையில் தான் வாங்கியிருக்கேன். சில்லி அண்ட் டொமேட்டோ ஃப்ளேவர் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரியான சாஸ் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இது கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் சில்லி சாஸ் தனியாக வாங்கிக்கோங்க, டொமேட்டோ சாஸ் தனியாக வாங்கிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் இதில் 2 ஸ்பூன் ஊற்றி அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதில் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்றேன். எல்லாமே நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாஸ் வந்து பத்தாத மாதிரியே தோணுச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஊற்றி மறுபடியும் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து 3 ஸ்பூனே போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை பத்தலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவை போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்து இது மேலே சீஸ் அப்ளை பண்ணிடலாம். நான் மொசரல்லா சீஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி திருவியே இருந்துச்சு, திருவுனதே வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து திருவுனது கிடைக்கல அப்படின்னா க்யூபாக வாங்கி கேரட் திருவுறதில் திருவி வச்சுக்கோங்க. திருவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பச்சை கலர் குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிவப்பு கலர் குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை மேலே வச்சிடலாம். சிக்கனை மேலே வச்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் சீஸை மேலே தூவி விட்டுறலாம். சீஸை தூவினதுக்கப்புறமா ஒரு மூடியை வச்சு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு வேக விடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் மேலே தூவிடலாம். உங்கள்கிட்ட வந்து வரமிளகாய் இருந்துச்சுன்னா அதை 1-2 அரைச்சி தூவிக்கோங்க, அதான் சில்லி ஃப்ளேக்ஸ். அதை தூவி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு வேக விட்டுருங்க. வாங்க பீஸா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பரான சிக்கன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸாவை நான் என் பையனுக்காக டெடிகேட் பண்ணுறேன். அவன் தான் சிக்கன் பீஸான்னு ஓயாமல் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ இந்த பீஸா ஸ்பெஷலாக அவனுக்காக பண்ணது. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பீஸா செய்யுங்க. செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம